டாக்டர் நிவேதா. இன்னைக்கு நம்ம கூட ராமதாஸ் சார் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 76 வயசு ஆகுது. அவங்களுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து எல்லா பல்லுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் சிகிச்சை மூலமாக ஃபிக்ஸடாக பல்லு கட்டியிருக்கோம். என்ன காரணத்தினால அவங்களுக்கு வந்து நம்ம பல்லு கட்டியிருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கீழ்த்தடையில் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு 2 பல்லு இல்லாமல் இருந்தது. அதை அவங்க எடுத்துகிட்டு பிரிட்ஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. 4-5 பல்லாக பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 வருஷம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பல்லும் சேர்த்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திரும்பவும் பக்கத்தில் இருக்க பல்ல சப்போர்ட் எடுத்து பிரிட்ஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 4 வருஷத்துலேயே அவர் கீழ்த்தாடில் இருக்க எல்லா பல்லும் போயிடுச்சு. மேல் தாடில் நிறைய சொத்தப்பல் இருந்து பற்கள் இல்லாமல் இருந்தது. எல்லாமே பலவீனமாக இருந்ததுனால அந்த பற்கள் எல்லாமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் சிகிச்சை மூலமாக பல்லு கட்டியிருக்கோம். இப்போது 1 வாரம் ஆச்சு அவருக்கு பல்லு கட்டி. அவர் செக்கப்புக்காக எனக்கு வந்திருக்காரு. அவங்களுடைய சிகிச்சை அனுபவம் இங்கே எப்படி இருந்ததுன்னு நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்க சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து கீழ்ப்பல் எல்லாமே போயிடுத்து. 2 பல்லு தான் இருந்துச்சு. மேப்பல் ஒரு 15-16 பல்லு, 2 பல்லு சொத்த பல்லு இருந்து ரொம்ப வலியாக இருந்தது. அந்த வலி வந்து கொஞ்சம் வலியாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து காட்டணுன்ட்டு இப்போ திரும்ப இவங்க வந்து காட்டின பிறகு எல்லா பல்லையும் மேல் பல் புற எடுத்து கீழ்ப்பல்லையும் எடுத்துகிட்டு பல் கட்டி இது பண்ணாங்க, இம்ப்ளான்ட் பண்ணாங்க. அது பிறகு 1 வாரம் டைம் கொடுத்தாங்க. இப்போ 1 வாரத்தில் வலியெல்லாம் இல்லை, எனக்கு எந்த வலியும் இல்லை. பயந்துட்டு தான் இருந்தேன். எப்படி வந்த உடனே எப்படி இந்த ஸ்க்ரூ பண்ண உடனே அது அந்த வலி இருந்துக்கிட்டே தான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு பெரிய பயம். அதனால தான் கேட்டேன் அவங்கள, நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க, ஆனால் எனக்கு இந்த வலி இருக்குமா இருக்கா, தொடர்ந்து இருக்குமா இருக்கான்னு கேட்டேன். இருக்காது, அதெல்லாம் நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி எனக்கு வந்து வலியே சுத்தமாக இல்லை. நான் அதெல்லாம் எல்லாம் கேட்கணும்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கட்டாயமாக எனக்கு வலி இல்லை, அது நீங்கள் அவன் நம்பலாம். அது வந்து என்ன அந்த அளவுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப கைண்டாக மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா பல் டாக்டருக்கு மட்டும் சில பேர்த்த கோசி எரிச்சிருந்து எழுதி விழுவாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. ஆனால் இவங்க வந்து யாருமே அப்படி இல்லை. நம்ம இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அவங்க அது ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக பழகி எல்லார்ட்டையும் தான் அப்படி பழகுறாங்க. யார்ட்டையும் ஒருத்தங்கிட்டோன்னு இல்லை. அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா எனக்கு மற்ற டாக்டர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க, சில பேர் இப்படி சில பேர் இப்படி. ஆனால் பல் டாக்டர்ஸ் நிறைய பேர் பார்த்ததில் 100க்கு 10 பேர், ஒரு 50 பேராவது பாதி பேர் வந்து கடினமாக மக்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க அப்படி யாருமே இல்லை. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமான. அதுதான் நான் எல்லாரையும் பாராட்டுறேன். இவங்க எங்களுடைய சேவைகளும் நல்லா சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. அது உங்களுடைய செஞ்ச 1 வாரம் கழிச்சு இப்போ பார்த்தோம். இப்போ மறுபடியும் இன்றைக்கி பெர்மனெண்ட் பல் வச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து அது உங்களுடைய இது எஃபெக்ட்டு இன்னும் 1 வருஷம் கழிச்சு வந்து நாங்கள் அவங்ககிட்ட மறுபடியும் காட்டுவோம். அதனால் வந்து எங்களுக்கு இந்த பல் வச்சதுனால எங்களுடைய ஒரு இன்னும் கொஞ்சம் வயசு கூடின மாதிரி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க. அதை வந்து நான் எல்லாரையும் ரொம்ப பாராட்டுறேன். எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மருத்துவமனையை வந்து பெரிய அளவில் வளரணும், சொந்தமாக இடம் வாங்கி பெரிய அளவில் இங்கே வளர்ந்து நட பார்க்கணும். அதை நான் விரும்புகிறேன் ரொம்ப. ஏன்னா இவங்க நல்லவங்களாம் நம்ம நாளைக்கு நல்லா சிறப்பாக இருக்கணும். அதுதான் நான் இருக்கேன். உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வணக்கம். சரிங்களா? ஸோ அவங்க வந்து வலி இல்லைன்னு அந்த அளவுக்கு அழுத்தமாக ஏன் சொன்னார் அப்படின்னா, அவருடைய பயமே வந்து வலிக்குமோ அப்படின்ற ஒரு மெயின் விஷயமா இருந்தது. அதனால தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்திருக்காரு. ஸோ அப்புறம் வலி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஹாப்பியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கொஞ்சம் எங்கவும் ஆகிட்டாருன்னு அவரே சொல்லிட்டாரு வந்த உடனே. ஸோ ஓகே சார், தேங்க்யூ.